வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதா ஒரு லேப்டாப் டிசெம்பிள் தான். இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டா முடிக்கணுன்றது உங்களுக்கு சும்மா வந்து பேக் டோர் மட்டும்தான் எப்படி ரிமூவ் பண்ணி அது உள்ள இருக்க ஸ்பேர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒரு சின்ன ஒரு ரிவ்யூ மாதிரி தான் இந்த வீடியோ. ரொம்ப பெருசாக எதிர்பார்க்க முடியாது, ஆனால் முக்கியமான வீடியோவும் கூட இது. எப்படி பற்றி கொஞ்சம் ஹை பட்ஜெட் லேப்டாப் தான் இது. ஸோ அதனால் வந்து தான் சொல்கிறேன் நான். இது வந்து இப்போ புதுசாக சர்வீஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா பிரிக்கிறதுக்கு யோசிப்பாங்க. உள்ளே இது வந்து எப்படி இருக்கும், என்ன மாதிரிலாம் வந்து இதில் இருக்குது, என்ன பிரச்சனை வரும் கைட்னா அப்படின்ட்டு யோசிக்கிறவங்களுக்கு இந்த லேப்டாப் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது தான். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இது என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா HP ENVY அப்படின்ற TS M6 மாடல் தான் இந்த HP லேப்டாப் வந்து. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இது. பட் சின்ன வீடியோ இருந்தாலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான வீடியோ. அதனால் இந்த வீடியோவை இறுதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு க்ளீனாக புரியும். வந்து இந்த லேப்டாப் வந்து டிசெம்பிள் பண்ணி எப்படி வந்து ஓவராலாக வந்து உள்ள என்னென்ன இருக்குது, என்ன மாதிரி இருக்குன்றது இந்த வீடியோவில் தெளிவாக கொடுத்துருக்கு. அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லான வீடியோ இது. நீங்கள் எந்த அளவுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த அளவுக்கு நான் வீடியோ அப்லோட்ஸ் பண்ணிகிட்ருப்பேன். ஏன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மி, அதேமாதிரி வியூவர்ஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால தான் இந்தமாதிரி ஷார்ட் அண்ட் வீடியோவை எடுத்து போடுறதுக்கு நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் உங்களுக்கு தெளிவான வீடியோ வேணும், இந்த லேப்டாப்புடைய தெளிவான வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல். நான் வந்து உங்களுக்கு இன்னும் வந்து இது தெளிவான முறையில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிசெம்பிள் பண்ணி அசெம்பிள் பண்ணுற வீடியோ கூட அப்லோட் பண்ணுறேன். ஸோ வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களை தேடி தானாகவே வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தானாகவே என்னுடைய வீடியோ உங்கள் மொபைலுக்கு வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு லேப்டாப் சம்மந்தமான வீடியோ தான். இதான் அந்த லேப்டாப் HP டிசெம்பிள் பண்ண போகிறோம். டிசெம்பிள்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிசெம்பிள் பண்ண போகிறது இல்லை. ஜஸ்ட்டு பேக் டோர் ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற பார்ட்ஸை மட்டும் நம்ம சின்னதாக ஒரு ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஸோ இது சில பேருக்கு வந்து கொஞ்சம் டவுட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இதை விட அட்வான்ஸான வீடியோ தேவைன்னா கண்டிப்பாக இந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா இந்த வீடியோ கீழே நான் வந்து அடுத்த வீடியோ வந்து இந்த லேப்டாப் பற்றி ஃபுல்லாகவே போடுவேன். ஸோ அதிகமாக வந்து டைம் எடுத்து போட்டோம்னா யாரும் பார்க்கறது இல்லை. ஸோ அதனால தான் சிம்பிளாகவே வந்து ஒரு டிசெம்பிள் பண்ணி அசெம்பிள் பண்ணோன்னா வந்து குறைஞ்சது 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் கூட ஆகலாம். அந்தளவு வீடியோ போட்டால் வியூவர்ஸ் வர்றதில்ல, அதிகம் பேர் பார்க்குறதில்ல. நம்ம சேனலில் ஆல்ரெடி சப்ஸ்கிரைபரும் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்தமாதிரி ஷார்ட் அண்ட் வீடியோவாக நான் எடுக்கலான்னு முடிவு பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் தவறாக நினைக்க தேவையில்லை. உங்களுக்கு முழுசாக அந்த வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஜஸ்ட் இப்போ இதை வந்து நம்ம பேக் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த லேப்டாப் மாடல் பார்த்தீங்கன்னா HP ENVY ST M6 மாடல் SLEEKBOOK அப்படின்ற மாடல் இது. ஓகே, இப்போ வந்து பேக்கில் நம்ம இது பண்ணுவோம். இது பேட்ரி வந்து நம்ம உள்ளே தான் இருக்குது, இன்பில்ட் பேட்ரி மாதிரி. ஸோ வந்து இப்போ நம்ம பேக் டோரை மட்டும் ஓப்பன் பண்ணுவோம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ சைடில் இருக்குது.
ஜஸ்ட் ஒரு செப்பரேட்டாக ஒரு மொபைலோ ஒரு லேப்டாப்போ ஓப்பன் பண்ணோம்னா கொஞ்சம் பேர் யோசிப்பாங்க, அது எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, இது உள்ள என்ன பிரச்சனை இருக்குமா, இல்லை நம்ம ஓப்பன் பண்ணும்போது எதனா ப்ராப்ளம் வருமா அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யோசிக்காமல் வந்து நீங்கள் வந்து பார்க்குறதுக்காக தான் இந்த வீடியோவே. ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு டிசம்பிள் தான். டிசம்பிள்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் டிசம்பிள் கிடையாது, ஜஸ்ட் டிசம்பிள், அவ்வளோதான். ஸ்க்ரூஸும் இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான இதான் கொடுத்துருக்காங்க, ஒரு 10 க்ரூஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் நீங்கள் அதை வந்து ஈஸியாகவே ஓப்பன் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், ஸ்க்ரூலாம் ரிமூவ் பண்ணியாச்சு. நீங்கள் எப்பவும் போலவே ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பாருங்கள், ஜஸ்ட்டு லைட்டாக மூவ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒவ்வொரு லாக்காக வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து ஈஸியாக நம்ம வந்து ரிமூவ் பண்ண முடியும் ஸ்க்ரூவை. அவ்வளோதான், ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு கார்னரில் வந்து நீங்கள் இது பண்ணாலே லேப்டாப், சில பேர் லேப்டாப்பை பார்த்த உடனே வந்து இதில் ரொம்ப சிக்கலாக இருக்கும், இதை வந்து ஓப்பன் பண்ணால் கஷ்டமாக இருக்கும் அப்படின்றவங்க. ஸோ இது ஒன்றுமே கிடையாது, நீங்கள் ஒன் சைடு லைட்டாக வந்து மூவ் பண்ணிங்கனாலே போதும். பட் நம்ம கையாலே ஒவ்வொரு லாக்காக வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. இதை பாருங்கள், ஜஸ்ட்டு ஒரு இடத்துல தான் நான் கிளிக் பண்ணேன், டோரே எடுத்துட்டேன். ஒன்றுமே இல்லை, சிம்பிள் மெத்தட் தான் இது. ஸோ ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, எந்த லைனுமே வந்து பேக் டோரில் அட்டாச்மெண்ட்டாக கிடையாது. ஸோ அதனால் பேக் டோர் எடுத்து வச்சுருவோம். டோருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி. அந்த லேப்டாப்பில் எப்பயுமே வெளியில் வந்து பேக் சைடு தான் கொடுத்துருப்பாங்க, ஆனால் இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா இன்பில்டாக மொபைலில் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க பேட்ரி. ரேம், கூலிங் சிங்க், ப்ராசஸர் இங்கே கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சிமாஸ் பேட்ரி, ஸ்பீக்கர், ஹார்ட் டிஸ்க், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை, ப்ளூடூத், இதோடைய போர்டு இது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்டர்னேட்டிவாக எல்லா லேப்டாப்லேயும் வர மாதிரி சிஸ்டம் தான், சில மாடல்ஸ் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பாருங்கள். ஒரு சில விஷயம் மட்டும்தான் வந்து இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். கூலிங் சிங்க் எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப் தான். ஸோ ஜஸ்ட்டு ஒரு ஓப்பனிங்காக வந்து கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த வீடியோவை எடுத்திருக்கேன் நான். லேப்டாப் புதுசாக ஓப்பன் பண்ணுறவங்க சில பேர் ரொம்ப வந்து யோசிப்பாங்க சர்வீஸ் பண்ணும்போது. எல்லாத்துக்குமே வந்து ஒரு டிசம்பிள் வீடியோ போகணுன்னு தான் என்னுடைய ஆசையும். பட் ஆனால் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக டிசம்பிள் பண்ணி அசம்பிள் பண்ணணும்னா எவ்வளோ டைம் ஆகணும் உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு டைம் எடுத்து போட்டால் பார்க்குற அளவுக்கு வியூவர்ஸ் கிடையாது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள், நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிசம்பிள் பண்ணி அசம்பிள் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் நான். ஏன்னா வந்து லென்த்தாக இருக்கிற வீடியோ யாருமே பார்க்குறது இல்லை. ஸோ அதான் ஃபஸ்ட்டு காரணம். அது இல்லாமல் நம்மக்கிட்ட சப்ஸ்கிரைபரும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஞாபகமாக எல்லாருக்குமே தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சிகப்பு கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க, பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரி வீடியோஸ்லாம் நான்
கொடுக்கும்போது உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.